தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனையின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/7/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜலம் பிளந்து போயிற்று. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்ததே. இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி மோசே மூலமாக கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது செங்கடல் தடையாக நின்றது. என்ன செய்வோம் என்று மோசேயும் இஸ்ரேல் மக்களும் தவிக்கும் பொழுது கர்த்தர் உன் கோலை நீட்டு என்று கூறினவுடனே அவன் நீட்டுவான். அந்த செங்கல்கள் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழி திறந்து கொடுத்தது. பிரியமானவர்களே, இதே போன்றுதான் கர்த்தர் இன்று நமக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சிகளுக்கு தடையாக இருந்த அந்த தடையை இப்பொழுது பிரித்து அதை அழித்து நம்மை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழச் செய்ய போகின்றேன் என்று வாக்குரைக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே எப்படி கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அந்த கோலை நீட்டினானோ அதே போன்று நாமும் விசுவாசத்தோடு அசைக்க முடியாத நம்பிக்கையில் கர்த்தர் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுதலை தந்து இனி இந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வராது, என்றும் எனக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டு என்று நாம் கர்த்தரை விசுவாசித்து அவரை பிடித்து கொண்டு எப்பொழுதும் அவரிடம் நாம் மன்றாடி அவருக்கு தோத்திர பலிகள் செய்து அவரை மகிழ்வித்துக் கொண்டிருந்தோம் என்றால் கர்த்தர் இது மட்டுமல்ல, இன்னும் அதிசயமான காரியங்களை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் செய்து ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் நம்முடன் இருப்பதை நிரூபிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, ஜலத்தை நீர் பிளக்க செய்தது போன்று எங்களுக்கு வருகின்ற பிரச்சனையும் நீர் பிளக்க செய்து அதை அழித்து போட்டு இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனை வராமல் எங்களை தலைநிமிரச் செய்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்ய போகின்றேன் என்ற கிருபைக்காக நன்றியப்பா. மோசேயும் இஸ்ரேல் மக்களும் எப்படி நம்பிக்கையுடன் உம்மை மட்டுமே நோக்கி பார்த்தார்களோ அதே போன்று நாங்களும் உம்மை மட்டுமே நோக்கி பார்ப்போம் என்று உறுதி கூறுகின்றோம். உறுதி ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் உள்ள அந்த தடைகளை, அந்த பிரச்சனைகளை முற்றிலும் அகற்றி இனிமேல் இப்படி ஒரு பிரச்சனைகள் வராமல் எங்களை பாதுகாத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காண செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.